ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் பெற்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, தருதலைங்க. அந்த தருதலைங்களை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா இவனுங்கெல்லாம் தன்னோட தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, கெட்ட பேரை வாங்கி கொடுத்து முச்சந்தியில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்துறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. இத்தனை வருஷம் அந்த நடிகர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்ச பேரை 5 நிமிஷத்தில் இவங்க கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. இதுக்கப்புறம் மீடியா மட்டும் இல்லை, அந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கெட்ட செயல்கள்னால கிடையாது, அதுக்கு பதிலாக இந்த பிள்ளைங்க பெற்று வச்சனால இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரிசையில் நம்ம எந்த நடிகர்களை பற்றி சொல்ல போகிறோம் மற்றும் அந்த நடிகர்கள் பெற்று வைத்த அந்த தவ புதல்வர்கள் மற்றும் புதல்விகளோட தோல் உரிக்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போகும் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிறது யாரை பற்றி அப்படின்றதுக்கு முன்னாடி, இதே சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சில நடிகர்கள் பெற்று வைத்த அந்த பிள்ளைகளால் இவங்களுக்கும் மிகப்பெரிய பெருமைலாம் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம நடிகர் சின்னி ஜெயந்திருக்கார் பார்த்தீங்களா, இவரோட பையன் இப்போ கலெக்டர் ஆகிட்டார். இது எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோ ஏங்க நம்ம தளபதி விஜய் அவர்களோட பையன் நானும் எங்கள் அப்பா மாதிரி நடிகராகி பெருசாக மாஸ் காட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒரு இயக்குனர் ஆவேன் அப்படின்னு சொல்லி இப்போ நல்ல ஒரு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். இதில் என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, விஜய் அப்படின்றவர் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு மிகப்பெரிய மாசான ஹீரோவோட பையனாக இருந்தாலும் தானும் ஒரு மாஸ் ஹீரோ ஆகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இவங்களுக்குலாம். ஏன்னா இவங்களோட அப்பாவோட ஃபேன்ஸே இவங்கள ஃபாலோ பண்ணாலே போதும், இவங்க ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சஞ்சய் அவர்கள் நான் ஒரு படத்தை தான் நான் இயக்குவேன், எனக்கு இயக்குறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வெயில் மழைன்னு பார்க்காம கடும் வெயிலில் நின்று ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மேக்கிங் வீடியோலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஆனால் அந்த படத்தில் பணியாற்றிய ஒரு சில நண்பர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது, சஞ்சய் அவர்கள் வெயிலில் நின்று டைரக்ஷன் பண்ணி கரியல்னு ஆகிட்டாருப்பா. என்னப்பா இது, விஜய்க்கு மகனாக பிறந்து எப்படிலாம் லக்ஸரியாக வாழலாம், ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். கண்டிப்பாகவே இது ஒரு நல்ல விஷயம் தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம மாதவன் அவர்களோட பையனை கூட பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த பையன் கூட ஸ்விம்மிங்கில் இன்டர்நேஷனல் லெவலில் ஜெயிச்சிட்டான். ஆனால் நம்ம கேப்டன் அவர்களின் மகன்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேரோட நடிகர்களோட மகன்களை சொன்னாலுமே கூட நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் தன்னோட பசங்களை சரியாக வளர்த்தாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பசங்களை மட்டும் நம்ம குறை சொல்கிறது மட்டும் விட்டுட்டு இந்த தந்தைகள்லாம் கரெக்டாக அந்த பசங்களை ஹேண்டில் பண்ணாங்களா அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியல. அந்த வரிசையில் நான் முதலாவதாக சொல்ல போகிறது விஜய் சேதுபதி அவர்களின் மகனான சூர்யா சேதுபதி அவர்களை தான். ஸோ இவரோட முதல் படத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்பா அவர்களை எல்லா மீடியா முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாருப்பா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மகன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ஏன்னா இவரை அவங்க அப்பாவாக பார்த்து நான் ஐயரை வாக்கி விட்றேன்டா அப்படின்னு எடுத்த முடிவுனால விஜய் சேதுபதி அவர்கள் மண்ணை கவிழ்ந்தது தான் மிச்சம். காசம் போச்சு, மானமும் போச்சு. அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்களோட மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா முதல் வாட்டியே இவரோட படத்தோட பூஜையிலேயே விஜய் சேதுபதி அவர்கள் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நிலமாச்சு. ஏன்னா ஒரு பேட்டி எடுத்தாங்க சூர்யாவை. அந்த பேட்டி எடுக்கும்போது, சரி நீங்கள் தான் விஜய் சேதுபதி அவர்களோட மகன்ல, ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்கள் ஒரு நெப்போ கிட்டாக நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அவர் ஒரு நெப்போ கிட் அப்படின்னு அவர் வாயை திறந்து சொன்னாலும் சொல்லனாலும் அவர் ஒரு நெப்போட்டிசம் கிட் அப்படின்றது ஊரியே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, நான் வேற எங்கள் அப்பா வேற அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால தான் என் பேரை நான் சூர்யான்னு போட்டிருக்கிறேன் பாருங்க அப்படின்னாரு. ஏன் நடிகர் சூர்யா அவர்கள் கூட தான் சூர்யான்னு போட்டிருக்காரு, சூர்யா சிவகுமார்னு எங்கேயுமே போடல. அதனால ஒரு சிவகுமார் பையன் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுமா என்ன? இல்லை அவர் தான் சூர்யா அவர்கள் இந்த சிவகுமார் அவர்களோட ரெஃபரன்ஸு கொஞ்சம் கூட இல்லாமல் வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா என்ன? ஏன்னா சூர்யா அவர்களே பல மேடையில் சொல்லிட்டாரு, எங்கள் அப்பா சிவகுமார் அவரோட பையன் தான் நான் அப்படின்றனால தான் பல இயக்குநர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு சூர்யா அவர்கள். அதுக்கப்புறம் அவரோட உழைப்பில் தான் அவர் இவ்வளோ பெரிய நடிகராக வந்திருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் ஒரு நிப்போ கிட் அப்படின்றத ஒத்துக்கிறதுல உனக்கு என்ன இருக்குது, அதில் எந்த தவறும் இல்லையே. ஆனால் அதை வச்சு நீ அடுத்தவங்களோட லைஃப்பை காலி பண்ணுறது, உன்னோட சக நடிகர்களோட லைஃப்பை காலி பண்ணுறது தான் தப்பு. அப்பா பேர் வச்சு உள்ளே வந்தேன், அதுக்கப்புறம் நான் கடினமாக உழைச்சேன், அதனால நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதையே நீ ஒத்துக்க மாட்டேற. ஆனால் அதை ஒத்துக்கலன்னா நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஏடாவணமாக ஒரு வாய் விட்டனால முதல் தடவையாக விஜய் சேதுபதி அவர்கள் மீடியா முன்னாடி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் ஓகே, நம்ம பையனை தொடர்ந்து நம்ம பேச விட்டோம்னா அவங்க ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நம்ம தான் போய் எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்கணும்னு கொஞ்சம் காலம் ரெஸ்ட் விட்டாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியும் இந்த படம் ரிலீஸ் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் காட்டின ஆட்டிடியூட்னால அவருக்கு ஆட்டிடியூட் ஸ்டார்னு ஒரு பேர் வந்துருக்குது, பபுல்கம் ஸ்டார்னு ஒரு பேர் வந்துருக்குது, பூமர் வாயன்னு ஒரு பேர் வந்துருக்குது. இதையும் தாண்டி நானே சூவிகம் ஸ்டார்னு ஒரு பேரை வச்சேன். ஸோ இந்த ஒரு பிஹேவியர்னாலையும் சமீபத்தில் அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி பல பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மன்னிப்பு கேட்டார். ஸோ 2வது முறையாக தந்தையை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு. இது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு பேட்டி எடுத்தாங்க அவருக்கு. இந்த 2 சம்பவம் நடக்கிறதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு வெறும் 500 ரூபா தாங்க கொடுப்பாரு, அதை வச்சு நான் பட்டேன் பாருங்க பாடு, ஒரு நாளைக்கு நான் என் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டார். இன்றைக்கும் எனக்கு தெரியும் 100 ரூபாக்காக, ஒரு நாள் 100 ரூபா சம்பளத்துக்காக பல பேர் ஒர்க் பண்ணுறது என் கண்ணால் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன்.
இந்த அளவுக்கு நம்ம நாடோட பொருளாதாரம் போயிட்டு இருக்கிற நிலைமையில ஒரு நாளைக்கு 500 ரூபாய் எனக்கு பத்தலன்னு 18 வயசு பையன் வந்து சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் பசங்களோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்களே யோசிச்சு பாருங்க. நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றதோட இந்த மாதிரி ஹீரோக்களை ஃபாலோ பண்ற ரசிகர்களின் நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம நல்லா யோசிக்கணும். இது போல ஏங்க இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன மேட்டர்னா, சமீபத்தில் யூடியூபர் இவரை ட்ரோல் பண்ண எல்லா யூடியூபரையும் இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு செட்டா ஒரு டீமை வச்சு மிரட்டுறாரு. விஜய் சேதுபதியே இது தெரியாதான். அப்போ பார்த்துவாங்க எந்த லெவல்னு. அது என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வச்சு ட்ரோல் பண்ணுற யூடியூபர் எல்லாருக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து பயங்கரமாக மிரட்டியிருக்கிறாரு. இதனால் காண்டாகி போய் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவரை ட்ரோல் பண்ண வீடியோக்களெல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ அவன் கண்ணில் மாட்டுச்சா என்னன்னு தெரியல, மாட்டியிருந்தால் எனக்கும் கொடுத்துருப்பாப்புல. ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்டர் விஜய் சேதுபதி கிட்ட எல்லாருமே கேட்டதுக்கப்புறமா விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காரு, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவன் என்னென்ன பண்ணுறான் யார் கூட சுற்றுறான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்கணும். கருத்து சுதந்திரம் சொல்கிறவங்க எல்லாரையும் நம்ம மிரட்டக்கூடாது அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் 3வது முறையாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஸோ ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம சூர்யா அவர்கள் இத்தனை நாளாக காமிக்கிறாரு. ஒரு 2-3 படம் நடிச்சு ஹீரோ ஆகிட்டாருன்னா தமிழ் சினிமாவோட நிலைமை என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்பட வேண்டும். நாம தான் சிந்திச்சு செயல்பட வேண்டும். அவர் வந்து சிந்திக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்கு, அவர் அடுத்த படம் நடிப்பார். ஸோ இவரை தொடர்ந்து 2வதாக நான் சொல்ல போற இன்னொரு நடிகரின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களின் மகனான அலிகான் துக்ளக் அவர்கள் தான். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடம்பன் பாறை அப்படின்ற ஒரு படத்தில் மன்சூர் அலிகான் வீட்டில் சும்மா தாங்க இருக்கிறான், சோத்தை தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கிறான், காலேஜ் படிக்கிறான், என்ன படிக்கிறான்லாம் தெரியல. சரி வா கழுத, எல்லாரும் மாதிரி நீயும் ஹீரோவா நடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி அவனை வந்து தமிழ் சினிமாவில் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை சினிமா ஹீரோக்கள் மானத்தையும் வாங்கி விட்டாரு. ஆனால் பயபுள்ள ஒரு படத்தில், அதாவது என்ன படம், அதான் கடம்பன் பாறை, அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா முதல் படமே பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின். ஆனால் அந்த 2 ஹீரோயின் நல்லா நடிச்சாங்க, இவர் சரியாவே நடிக்கல. ஆனால் அந்த படம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, கையில் இருக்கிற காசு தான் போச்சு மன்சூர் அலிகான் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் அவரே போய் அடிதடி அடாவடி எனக்கும் யோகம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் படங்களை நடிச்சு மிகப்பெரிய வெற்றி ஹீரோவாக மாறிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்றத கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அரசியல் த்ரிஷா அப்படின்ற மாதிரி வேற ஒரு சர்ச்சையில் போயிட்டு இருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம பையன் என்ன பண்ணிச்சு, கஞ்சா விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, அதுக்கப்புறம் 2-3 வீடு இருக்குது, அதோட வாடகையை வச்சு நீ ஜாலியாக இருக்கலாம்ல, நீ எதுக்கு தனியாக தொழில் தொடங்கின அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. நான் என் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்ற மாதிரி தொடங்கினாருன்னு பாருங்க தொழில், அதான் கஞ்சா விற்பனை. இந்த கஞ்சா விற்பனையில் இவர் எப்படி மாட்டினாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை ரொம்ப பயங்கரமாக சேல்ஸாக போயிட்டு இருக்குது, இது டாஸ்மாகோட வருமானத்தையே தாண்டிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரைட் ஆச்சு. அந்த ரைடில் வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, குறிப்பாக இந்த கஞ்சா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் ரொம்ப புழக்கத்தில் இருக்குது. இதை விற்கிறதே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா விற்றா தானே மாட்டுவோம், இதை வந்து கஞ்சா ஆயிலாக மாற்றி இவனுங்க ஒரு பாட்டில் 5000 கிட்டத்தட்ட 75,000 வரைக்கும் விலை வச்சு வித்துட்டு இருந்துருக்கிறானுங்க. இதில் முதல்ல எந்த ஏரியாவை சேர்ந்த காலேஜ் பசங்க மாட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் இருக்கிற பசங்கள்லாம் இந்த மாதிரி கஞ்சா ஆயில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க ரெடிட் அப்படின்ற ஒரு ஆப்பில். ஸோ இதை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ண போய் இதுக்கப்புறம் இதோட நெட்வொர்க்கை வந்து தேடி இருக்கிறாங்க. நெட்வொர்க்கை தேடும் போது இது எங்கிருந்துடா வருது, எவன்டா கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டாங்குளத்தூர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹாஸ்டலில் தங்கக்கூடிய லாட்ஜில் தங்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட் இதை வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே போய் அவங்களை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது, இது ஆந்திராவிலிருந்து வாங்கி இவனுங்க இங்கே சின்னதாக ஒரு ஃபேக்டரி நடத்தி வெகு விமர்சையாக வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களோட செல்போனை பறிமுதல் பண்ணி செக் பண்ணும்போது தான் தெரியுதா, இதில் நம்ம மன்சூர் அலிகான் அவர்களும் ஒரு மிகப்பெரிய டீலராக இருந்திருக்காரு. அவரோட பையன் அவர் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவரை விசாரிச்சதுக்கப்புறம் அவரை தூக்கி போய் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணாங்க. ஸோ அவரை தூக்கி போய் ஜெயிலையும் போட்டாங்க. ஸோ பாருங்க, மன்சூர் அலிகான் அவர்கள் பாவம் எவ்வளோ பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஆனால் அவரோட பையனுக்காக முதல் தடவையாக கோர்ட் வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையும் நின்று புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவோட மானத்தை தப்பாமல் புள்ள வாங்கி விட்டாருப்பா. 3வதாக சொல்ல போகிறது நடிகர் சிலம்பரசன் டிஆர் அவர்கள். இவரோட பேரை சொன்ன உடனே எல்லாருமே கோவம் வரும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் டிஆர் அவர்களோட பேரை பயங்கரமாக மானத்தை வாங்கினவர் நம்ம சிலம்பரசன் அவர்கள். இவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஆத்மன் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறினாலுமே கூட அவர் அன்னைக்கு விட்ட இடத்த பல பேர் பிடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அன்னைக்கு எஸ்டிஆர் அவர்கள் விஜய், அஜித் மற்றும் தனுஷ், சிம்பு அப்படின்ற நிலைமைக்கு வர வேண்டியவங்க, நடுவில் எஸ்டிஆர் அவர்கள் கொஞ்சம் லேக் ஆனனால தனுஷ் அவர்களோட நிலைமையும் போச்சு, இவரும் போச்சு. ஏன்னா இவங்க 2 பேர் கடைசி வரைக்கும் போட்டுட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு மத்தியில் எவனுமே வரமாட்டான், இவங்க 2 பேர் ஒரு இடத்த பிடிச்சிருக்க முடியும். ஆனால் என்னதான் வந்து டிஆர் அவர்கள்கிட்ட திறமை இருந்தாலுமே கூட மற்றும் நம்ம தனுஷ் அவர்கள்கிட்ட நல்ல ஹார்ட் ஒர்க் இருந்தாலுமே கூட இவங்க 2 பேரும் ஹெல்த்தியான போட்டியில் இருக்கும்போது சிம்பு, தனுஷ் அப்படின்றது விஜய், அஜித்துக்கு அடுத்தபடியான ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் சிம்பு அவர்களின் கெரியரில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்ததுனால இவங்க 2 பேரோட சண்டை வந்து ரொம்ப முத்தி போய் 2 பேரும் உடஞ்சி அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் சினிமாலே இருக்க மாட்டார்னு ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் தனுஷ் அவர்களுக்கு ஒரு சரியான போட்டி இல்லாதனால
தனுஷ் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஹீரோக்களின் வரிசையில் வர முடியாதனால விஜய் சேதுபதி, விஜய் ஆண்டனி, அதுக்கப்புறம் யாருங்க சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, லொட்டு லொசுகு எல்லாருமே உள்ள வந்து அந்த இடமே கொலாப்ஸ் ஆகி இப்போ விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியாக யார் அப்படின்றது யாருமே தெரில. அதுக்கப்புறம் பொறுத்து பார்த்த விஜய் அவர்களே துப்பாக்கியை தூக்கின்னு போய் எஸ்கே அவர்கள் கையில் கொடுத்த நிலமை வந்துருச்சு. இதுக்கு காரணம் இந்த 2 ஹீரோக்கள் கரெக்டான பாதையில் சண்டை போட்டு ப்ராப்பரான படங்களை கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் சிம்பு அவர்கள் இந்த மாதிரி உடைந்து போனதுக்கு முக்கியமான காரணமே அவர் சந்தித்த ஒரு சில பிரச்சனைகள். இதனால அவரோட தந்தை டிஆர் அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள். ஆரம்பத்தில் நல்ல படங்கள் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் வந்து நம்ம டிஆர் அவர்களின் படமான அது என்னங்க காதல் எழுவிதலை அப்படின்ற ஒரு படம் வந்து ஒரு டீசென்டான லவ் ஸ்டோரி நடிச்சாரு. பார்க்கறதுக்கு அந்த நேரத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தார், வெள்ளை வெளியேர்னு இருப்பார், அழகாக இருப்பார். இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து ஒரு நல்ல படங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் எதிர்பார்த்த நேரத்தில் தம் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் கண்டென்ட் மூவி, ஒரு லவ் மூவி, ஆனால் பயங்கர அடல்ட் கண்டென்ட் அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து பல இளைஞர்களோட மனசை வந்து கவர்ந்தாரு. ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸு டிஆரோட பையனாச்சே, ஸோ அவரோட படங்களும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த காலகட்டத்தில் நம்ம சிம்பு அவர்கள். இதுக்கப்புறம் தொடர்ந்து குத்து, மன்மதன் போன்ற படங்களெல்லாம் பார்த்து இவனோட படம் வந்து ஒரு யூத் ஓரியன்ட் படமாக இருந்தாலுமே நம்ம தேட்டரில் போய் ரசிக்க முடியாது அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸே முடிவு பண்ண காலகட்டம் அது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ நிறைய படம், அந்த படங்கள் த்ரிஷா கூடலாம் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாருங்க, அற்புதமான படம். ஸோ இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது இவருக்குன்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு. டிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை தொட்டு நடிக்க மாட்டார், பையன் அப்படியே மிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வந்து டிஆரையும் இவரையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது இந்த பீப் சாங்னு ஒன்று வந்து பார்த்தீங்களா, முடிவே பண்ணிட்டாங்க. மொத்த கெட்ட பழக்கமும் கெட்ட பழியும் டிஆர் மேலே தான் போச்சு. நான்ப்பா பையனை பெற்று வச்சிருக்கிற, நீ சினிமாவில் இவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றினதை உன் பையன் கெடுத்து விட்டானே அப்படின்ற மாதிரி இவர் மேலே ஏகப்பட்ட பழிகள். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் இது பெருசாக தொடர்ந்து போய் இப்போ தான் இவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்ல படங்களை எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நம்ம சிம்புவால் டிஆர் அவர்கள் பல அவமானங்களை சந்திச்சார் அப்படின்றது காலத்தால் அழிக்க முடியாத வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை சொல்லும் போது நீங்கள் எல்லாம் கோவப்பட்டால் கூட இது நிதர்சனமான உண்மை நண்பர்களே. 4வது நடிகர் ராஜ்கிரண் அவர்களின் வளர்ப்பு மகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்கலான்னு பார்த்தா அவை என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ராஜ்கிரண் அவர்கள் ஃபேஸ் பண்ணார். இதை வந்து கண்டிப்பாக யாராலையுமே ஏற்றுக்க முடியாது, எந்த தந்தையாலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ராஜ்கிரண் அவர்களுக்கு ஒரே ஒரு மகன் தான். ஆனால் ஒரு பொண்ணை நம்ம தத்தெடுத்து வளர்க்கலான்னு ஒரு ஹிந்து பொண்ணை தத்தெடுத்து ஜீனத் அப்படின்ற ஒரு பேர் வச்சு வளர்த்துட்டு வந்தார். ஸோ அவங்க நல்லா வளர்ந்து நல்லா லக்ஸரியாக வளர்ந்ததுக்கு அப்புறமா ஃபேஸ்புக் மூலயமாக ஒரு சீரியல் நடிகரான முனிஷ் ராஜா அப்படின்ற ஒரு நட்பு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க 2 பேரும் காதலில் விழுந்து விட்டார்கள். காதலில் விழுந்ததுக்கு அப்புறமா ராஜ்கிரண் கிட்ட போய் இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்த காலில் நிற்கும் போது ராஜ்கிரண் அவர்கள் ஆரம்பத்தில் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பொண்ணு ரொம்ப அடமுடிகிறாள்னு சொல்லி அந்த பையனை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் விசாரிச்சு பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுதான் இந்த பையன் வந்து பயங்கரமாக மணி மைண்டடு, இவன் யார் கூட பழகினாலும் காசுக்காக தான் பழகும். அது மட்டும் கூட இல்லாமல் உன்னை வந்து ராஜ்கிரண் அவர்களோட வளர்ப்பு மகள்னு சொல்லி தான் உன்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்கான், அதனால தயவு செய்து அவன் பின்னாடி சுத்தாதமா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை கூட அவங்க கேட்காம என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் அவர்களுக்கே தெரியாமல் நான் ஆந்திராவில் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போனவங்க 3 மாதம் திரும்பியே வரலையா. விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுதான் அவரோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் கூட எதுக்கு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாதத்தில் எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைனா நான் இப்படியே அவரோட கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கண்டினியூ பண்ணது மட்டும் இல்லாமல் மானங்கெட்ட ஒரு சில மீடியாக்கள் இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூலாம் வேற பண்ணாங்க. ராஜ்கிரண் அவர்களோட மனசு வந்து எப்படி வலிச்சிருக்கும், நான் ஒத்துக்காத கல்யாணத்துக்கு இவனுங்க போய் உட்காந்து கல்யாணமும் பண்ணாமல் லிவின்ல இருந்துருக்கானுங்க, இதை போய் மிகப்பெரிய யூடியூப் மீடியாலாம் வந்து பேட்டி எடுக்கிறீங்களாடா, டேய் உங்களுக்கு என்னடா என் மேலே அவ்வளோ காண்டு அப்படின்ற மாதிரி குமுறி இருப்பாரு. ஆனால் அந்த குமுறல் ரொம்ப காலம் வந்து நீடியில. ஏன்னா ஒரு சில மாதங்களிலேயே இந்த முனிஷ் ராஜா குடிச்சு போட்டு பொண்டாட்டி கிடையாது காதலி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அவளை போட்டு அடின்னு அடிச்சு வரதட்சணை கொடுமை, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரதட்சணை கொடுமை எல்லாம் படுத்தி காசை வாங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து இதை வாங்கிட்டுவான்னு சொல்லி மிரட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயந்து போய் எங்கள் அப்பா தான்டா நல்லவர்னு சொல்லி ஓடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமாக இவங்களே வந்து ஒரு வீடியோ பதிவை போட்டு வெளியிட்டாங்க. வெளியிட்டதுக்கப்புறம் இப்போ ராஜ்கிரண் கூட சேர்ந்துட்டாங்க, அவரும் எதுவும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ராஜ்கிரண் அவர்களோட மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. எவ்வளோ நாள் கட்டி காப்பாற்றி ராஜ்கிரண் அவர்களுக்குன்னு ஒரு மாசான இமேஜ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது எவ்வளோ நியாயமே இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாம் காலத்தின் கட்டாயம். இப்போ இவர்களை தொடர்ந்து இதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒரு நல்ல இயக்குனரோட மானத்தை வாங்குச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரன் அவர்களின் மகள் தான். ஸோ 5வதாக சொல்ல போகிறது, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி சேரன் அவர்களோட மகள் ஒருத்தரை நான் காதலிக்கிறேன், அவரை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அதனால அவரு கூட நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சந்துரு அப்படின்றவங்களை காதலிச்சு அவரோட ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து இதை கேள்விப்பட்ட உடனே சேரன் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கு நடிகர் சங்கமும் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. இன்னைக்கு நடிகர் சங்கம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. மொத்த நடிகர் சங்கமும் கட்டடத்தை நம்பி இருக்கிறானுங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த நடிகர் சங்கம் சரத்குமார், ராதா ரவி, விஜயகாந்த் போன்ற ஆட்களை நம்பி தான் இருந்தாங்க. ஸோ அந்த லட்சணத்தில் இன்னைக்கு நடிகர் சங்கம் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு சேரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ராதா ரவி மற்றும் சரத்குமார் கூடவே நின்று இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணது தான் சிறப்பு.
இந்த மாதிரி கூட போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னோட மகளை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், ஏன்னா அவள் வீட்டுக்கு வரமாட்டா, போலீஸில் போய் என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அவனோட காதலனுக்காக அப்படின்னு போய் நம்ம சேரன் அவர்கள் எவ்வளோ பெரிய சிறப்பான படைப்புகளை கொடுத்தாலும் தன்னோட பொண்ணோட லவ்னால போலீஸ் ஸ்டேஷனில் நடுவில் நின்று மீடியா முன்னாடி ஒரு குற்ற உணர்ச்சியோடு நின்று பதில் சொல்கிற நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டாங்க. எவ்வளோ பெரிய இயக்குனர் எந்த லெவலில் இருந்துருக்கணும். ஆனால் பொண்ணுங்க பண்ணுற தப்புனால தந்தைக்கு எந்த மாதிரியான கெட்ட பேர் வருது அப்படின்றத சேரன் அவர்களோட பொண்ணு பண்ண செய்கையினாலேயே நம்ம, அதாவது இந்த செயல்னாலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. ஆறாவதாக சொல்ல போகிறது சிவாஜி கணேசன் அவர்களின் பேரன், மொத்த குடும்பத்தோட மானத்தை வாங்கி போட்டாப்புல. ஸோ அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களின் மூத்த மகனான ராம்குமார் அவரோட பையன் துஷ்யந்த் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து வீட்டையே, அதாவது சிவாஜி அவர்கள் கட்டி காப்பாற்றிய வீட்டையே விற்கிற அளவுக்கு வந்து ஈத்து விட்டார் ரோட்டில் இவங்க பிரச்சனையா. ராம்குமார் அவரோட மானமும் போச்சு. வாட்ஸ்அப் ஜான் அது என்ன மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் எழில் அவர்கள் நம்ம யாருங்க அவர் விஷ்ணு விஷாலை வச்சு ஜகஜால கில்லாடி அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்குனாரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈசன் ப்ரொடக்ஷன் அப்படின்றவங்க தான். இந்த ஈசன் ப்ரொடக்ஷனின் உரிமையாளர் தான் துஷ்யந்த் மற்றும் அவரோட மனைவி. இந்த துஷ்யந்த் யாருன்னா சிவாஜி கணேசன் அவர்களின் மூத்த மகனான ராம்குமார் அவரோட மூத்த பையன். ஸோ இவர் வந்து ஆரம்பத்தில் மச்சி, சக்ஸஸ் போன்ற படங்கள்லாம் ஹீரோவாக நடிச்சார். எதுவுமே செல்படுகல. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்ஷனில் இறங்கிடலான்னு சொல்லி ஊரில் இருக்கிற காசெல்லாம் வாங்கி இவர் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுலேயும் சில படங்கள் போல. அதுக்கப்புறம் ஓகே நம்ம தாத்தா வீடு தான் இருக்குது, இதை அடமான வச்சு ஒரு அமௌண்ட்டை வாங்கி நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில துஷ்யந்த் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம தாத்தாவோட வீடு இருக்குது இல்லை, இந்த பத்திரத்தை எடுத்துன்னு போய் அடமான வச்சு இந்த விஷ்ணு விஷால் படத்தை தயாரிக்கலான்னு தனபாகியம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி கிட்ட போய் இதை அடமான வச்சு 3 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. வருஷத்துக்கு 30% வட்டி கட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா வட்டியும் கட்டல, முதலும் கட்டல. இதனால காண்டாகி போன அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கிறாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் வட்டியும் முதலமாக சேர்த்து கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் இவங்க கொடுக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் கோர்ட்டும் இதை விசாரிச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தை உடனே நிறுத்துங்கடா, அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறமா துஷ்யந்த் வந்து என்ன சொல்கிறாரா, நீங்கள் நிறுத்துன்னு சொன்னாலும் எங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, ஏன்னா இந்த படத்தை நாங்கள் இன்னும் முடிக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்டுக்கு குண்டு தூக்கி போட்டுருக்காரு. சரி விட்றா, இவன் நிறுத்தட்டும், நிறுத்தாட்டி போட்டோம், இவன் படம் எடுக்கட்டும், போய் அந்த வீட்டை போய் ஜப்தி பண்ணுறா அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டதுக்கப்புறமா கோலிவுட்டே ஷாக் ஆகிடுச்சு. இத்தனை வருஷம் நம்ம சிவாஜி கணேசன் அவர்கள் உழைச்சி இதை வந்து டி நகரில் ஒரு லேண்ட்மார்க்காக கட்டின வீடு பசங்க வந்து எடுத்த தவறான முடிவுனால மொத்த குடும்பத்தோட மானமும் போய் இன்னைக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மானத்தை வாங்கி விட்டார் ராம்குமார் அவர்களின் மகனான துஷ்யந்த் அவர்கள். ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வீடியோ டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக போயிடும், எல்லாருக்கும் போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பிள்ளைங்களை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நம்மளும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள், சினிமா சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். நெப்போ கிட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கருத்தில் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.